பின்வரும் நேரியல் வகைக்கெழு சமன்பாடுகளின் தீர்வு காண்க. dy by dx is equal to sin square x divided by 1 plus x cube minus 3x square divided by 1 plus x cube பெருக்கல் y. நம்ம கணக்கிலே வந்து என்னது நேரியல் வகைக்கெழு சமன்பாடு கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் அதனுடைய பொது வடிவத்தை எழுதிக்கலாம். ஸோ dy by dx plus y into p of x is equal to q of y. இப்போ கணக்கு எடுத்ததுதான் dy by dx okay is equal to sin square x divided by 1 plus x cube minus 3x square y divided by 1 plus x cube. Okay, நமக்கு y term வந்து என்னது dy by dx பக்கத்துல இருக்கணும். ஸோ dy by dx இந்த மைனஸ் இந்த பக்கம் வரும்போது பிளஸ் டேம் ஆயிரும். இதுதான் வந்து நம்மளுடைய y term. 3x square y divided by 1 plus x cube. This is equal to sin square x divided by 1 plus x cube. Okay, இப்போ நமக்கு இது வந்து நமக்கு தேவையான ஃபார்மேட்ல இருக்குது. ஸோ இங்க வந்து என்னது p of x அப்படிங்கிறது y னுடைய கெழு. ஸோ இது வந்து என்னது 3x square divided by 1 plus x cube அப்படின்னு இருக்குது. q of x அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா sin square x divided by 1 plus x cube அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம சொல்யூஷனுக்கு தேவையான இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிப்போம். அதாவது தொகையீட்டு காரணி. அதனுடைய ஃபார்முலா என்னன்னா e பவர் இன்டகரல் p dx. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு e பவர் இன்டகரல் p அப்படிங்கிறது என்னது நமக்கு 3x ஸ்கொயர் டிவைடட் பை 1 பிளஸ் எக்ஸ் கியூப் இன்ட்டு dx. ஓகே, இப்போ நீங்க இதை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா வந்து இந்த கீழே உள்ள டேர்ம் 1 பிளஸ் எக்ஸ் கியூப் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 கிடைக்கும். எக்ஸ் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணா 3x ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ கீழே உள்ளதை டிஃபரன்ஷியேட் பண்ணா மேலே உள்ளது இருக்கிறதுனால இது வந்து என்னது இ பவர் லாக் ஆஃப் இதனுடைய பகுதி வந்து என்னது 1 பிளஸ் எக்ஸ் கியூப். ஓகே, இப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஈயும் லாகும் கேன்சல் ஆயிட்டு வெறும் 1 பிளஸ் எக்ஸ் கியூப் வந்து இங்க கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இப்போ நாம சொல்யூஷனுக்கான ஃபார்முலா எழுதிக்கலாம். ஃபார்முலா வந்து என்னது நமக்கு இங்க y பெருக்கல் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் ஆஃப் q பெருக்கல் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் x பிளஸ் c. ஓகே, இப்போ நம்ம வந்து எல்லா வேல்யூயும் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ y பெருக்கல் 1 பிளஸ் எக்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் ஆஃப் q அப்படிங்கிறது என்னது sin ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை 1 பிளஸ் எக்ஸ் கியூப் பெருக்கல் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்னது அதுவும் நமக்கு 1 பிளஸ் எக்ஸ் கியூப் இன்ட்டு டிஎக்ஸ் பிளஸ் சி. ஓகே, நமக்கு 1 பிளஸ் எக்ஸ் கியூபும் 1 பிளஸ் எக்ஸ் கியூபும் கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு சைன் ஸ்கொயர்டை வந்து என்னது டைரக்டா வந்து நம்மளால சால்வ் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்னன்னா 1 மைனஸ் காஸ் 2x டிவைடட் பை 2 அப்படிங்கிறது அதனுடைய ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா பயன்படுத்தி நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் ஆஃப் 1 மைனஸ் காஸ் 2x டிவைடட் பை 2 dx பிளஸ் c. இப்போ நம்ம இதை இன்டகிரேட் பண்ணலாம். 1 பை 2ங்கிறது மாறிலி, அதை வெளியே எடுக்கலாம். 1 இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? x கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்க மைனஸ் காசை வந்து இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? சைன் கிடைக்கும். ஸோ சைன் 2x டிவைடட் பை 2 கிடைக்கும். ஏன் அப்படின்னா இங்க வந்து வெறும் காஸ் எக்ஸ் இல்லை காஸ் 2x இருக்குது. அதனால இந்த 2x வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி அதை கீழே எழுதணும். ஓகே, ஸோ பிளஸ் சி. இதான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற சொல்யூஷன். இப்போ இதை கொஞ்சம் இன்னும் நீட்டா எழுதிக்கலாம். ஸோ y பெருக்கல் 1 பிளஸ் எக்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 மைனஸ் சைன் 2x பை 4 பிளஸ் சி. ஓகே, ஸோ இதுதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.